நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஃப் சம்பள உச்சவரம்பு 25,000 உயர வாய்ப்பு இருக்குது. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான தனியார் துறை ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்தில் மத்திய அரசு ஒரு முக்கியமான மாற்றத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பிஎஃப் பங்களிப்புக்கான கட்டாய மாத சம்பள வரம்பை 15,000 25,000 உயர்த்த மத்திய அரசு ஆலோசித்துட்டு வருது. இந்த திட்டம் தொடர்பாக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கு. இதற்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் புதிய நடைமுறைகள் 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர இருக்கு. தற்போதுள்ள 15,000 சம்பள உச்சவரம்பு கடந்த 2014ஆம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ள நிலையிலும் இந்த வரம்பு மாற்றப்படாமலேயே இருக்குது. இதனால் நடுத்தர வருவாய் பிரிவைச் சேர்ந்த பல ஊழியர்களால் பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய பயன்களை முழுமையாக பெற முடியாத சூழல் நிலவுது. அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு 4 மாத காலத்திற்குள் இந்த சம்பள வரம்பை மாற்றியமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் இபிஎஃப்ஓ அமைப்பிற்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகவே இந்த நடவடிக்கைகள் தற்போது வேகம் எடுத்திருக்கு. தற்போது 15,000 வரை அடிப்படை சம்பளம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே பிஎஃப் பிடிப்பது கட்டாயமாக இருக்குது. புதிய உச்சவரம்பு 25,000 உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்குது. 15,000 முதல் 25,000 வரை சம்பளம் வாங்குபவர்கள் இனி கட்டாயம் பிஎஃப் திட்டத்தில் இணைக்கப்படுவாங்க. ஒவ்வொரு மாதமும் கையில் வாங்கும் நிகர சம்பளம் சற்று குறையும். ஆனால் உங்கள் பிஎஃப் கணக்கில் சேரும் சேமிப்பு தொகை மற்றும் எதிர்கால ஓய்வூதிய தொகை பெருமளவு உயரும். ஊழியர்களின் பிஎஃப் பங்களிப்பிற்கு இணையாக நிறுவனமும் 12% தொகையை செலுத்தும். இதுவரை 15,000 வரை சம்பளம் அடிப்படை சம்பளமாக வாங்குபவர்களுக்கு மட்டுமே பிஎஃப் கட்டாயம் என்ற நிலை மாறி இனி 25,000 வரை வாங்குபவர்கள் அனைவரும் இந்த சமூக பாதுகாப்பு வலயத்திற்கு வருவாங்க. நன்றி.